ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். அன்பே டயானா இப்போ தரிசில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் காமெடி லவ் ட்ராமா மூவி. இந்த படத்தை பாரி இளவழகன் டைரக்ட் பண்ணி ஹீரோவை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவர் 2024 ஜமா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படத்தை டைரக்ட் பண்ணவர். ஸோ அவரோட டைரக்ஷனில் இப்போ அன்பே டயானா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சென்னையில் பெரம்பூரில் ஹீரோ தடகள பயிற்சியாளராக இருக்காரு. அவரோட ஃபேமிலி ஆர்த்தடாக்ஸ் தெலுங்கு ஃபேமிலி. ஹீரோவோட அம்மா ரோஜா கம்யூனிட்டி மைண்டடாக இருக்கிறவங்க. தன்னோட பையனுக்கு தன்னோட கம்யூனிட்டிலேருந்து தான் பொண்ணு எடுத்து மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் ஹீரோ ஸ்கூல் டேஸ்லேருந்து தன்னோட படிச்சுட்டு இருக்க ஹீரோயினான ரம்யா ரங்கநாதனை லவ் பண்ணிட்டு இருக்காரு. ரம்யா ரங்கநாதன் ஹீரோவை ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு. இப்படி இருக்க சூழ்நிலையில ரோஜா அவங்க ஹீரோவுக்கு அவங்களோட ரிலேஷன்லேயே பொண்ணை பேசி முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் அன்பே டயானா. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓரளவு சுவாரஸ்யமாகவும் போச்சு. அதில் காமெடி அப்படிங்கிற விஷயம் நிறைய இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷனை நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க. அது படமா பார்க்குறப்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த படத்துல காமெடி அப்படிங்கிற விஷயம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சேத்தன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பக்கபலமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால நிறைய இடங்கள்ல காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இவரை தாண்டி படத்துல பாரி இளவழகன், ரம்யா ரங்கநாதன், அப்புறம் ரோஜா எல்லாரும் இந்த படத்துக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. பரிதாபங்கள் கோபி அவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த லெவலில் சப்போர்ட் பண்ணியிருந்துச்சு. இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே படம் ஸ்டார்ட் ஆகிறப்ப நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் போக போக பெருசாக சுவாரஸ்யம் இல்லாமல் படத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாரி ஃபீலை உருவாக்கிடுச்சு. ஏடா ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற மாரி ஃபீல் உருவாக்குனுச்சு. அது காரணம் ஸ்க்ரீன் பிளேல நம்ம ஈஸியாக யூகிக்கக்கூடிய வகையில் அடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே போணுச்சு. அதில் காமெடி அப்படிங்கிற விஷயமும் சில இடங்களில் தான் ஒர்க் அவுட் ஆனிச்சே தவிர நிறைய இடங்களில் பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இதனாலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாரி இளவழகன் 2024 ஜமா மூலம் தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்க வச்சாரு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அந்த படம் வித்தியாசமான கதைக்களத்தோட சீரியஸாக ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் இந்த அன்பே டயானா அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட் காமெடியான லவ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே எனக்கு சுமாராக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே காமெடி ஒர்க் அவுட் ஆனதுனால ஓரளவு சுவாரஸ்யமாக போகிற மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. இந்த படம் பொழுது போகலைன்னா பார்க்கக்கூடிய ஒரு காமெடி லவ் ட்ராமா மூவி. இந்த படம் இப்போ தரிசில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. அன்பே டயானா படத்தை பற்றி என்னோட ஒப்பீனியன் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம்.